நண்பர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பதவியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் எப்பொழுதும் புகழுடனே தான் விளங்குகின்றார். அவர் எதை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் அது செய்தி ஆகிவிடுகின்றது. அதை தவிர அவர் எதை செய்தாலும் அதிலே ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து அவதூறு பரப்ப முடியுமா என்று அலைகின்றார்கள் பாஜகவின் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவினர். அதையெல்லாம் தன்னுடைய திறமையான நேர்மையான பேச்சினாலும் அணுகுமுறையினாலும் அவ்வப்பொழுது தகர்த்து எறிந்து கொண்டிருக்கின்றார் அண்ணாமலை. அந்த வகையிலே தான் அவர் தொழில் தொடங்கியிருப்பதை பற்றி அவதூறு பரப்பப்பட்டு இருக்கின்றது. அண்ணாமலை தொழில் செய்கின்றார், பணம் சம்பாதிக்கின்றார், பங்கு சந்தையிலே முதலீடு செய்கின்றார் என்றெல்லாம் கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். உண்மையா என்று கேட்டால் உண்மைதான், அவர் தொழில் செய்கின்றார், பங்கு சந்தையிலே முதலீடு செய்கின்றார். ஆனால் அதிலே என்ன தவறு? அதை எவரும் கூறுவதில்லை. ஏதாவது ஒரு தொழில் செய்வதோ அல்லது பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதோ கூட ஒரு பெரும் குற்றம் என்கின்ற பாணியிலே சிலர் அவதூறு பரப்புகின்றார்கள். அதை பற்றியெல்லாம் ஒரு தன்னிலை விளக்கம் அளித்திருக்கின்றார் அண்ணாமலை. அதை கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க. அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால் படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு, 4 இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு, ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றேன். அதே நேரத்துல மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. நான் தொழில் செய்யற என்ன தவறு? அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்து இருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்றீங்க. நான் 10 பேர்த்த சொல்றேன், ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன். கையில 1000 ரூபாய் இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா? போடணும், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்றேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமா சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதே விவசாயத்தை நானும் பண்றேன். அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்றேன். நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன். அதனால பத்திரிகை என்பவர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க. தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணே நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க, எனக்கு நீங்க 3000 ரூபாய் செலவு. அன்னைக்கு இப்ப பிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லட்சதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு, கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லட்சதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன். 1 ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன். ஆனா யாரு கொடுப்பாங்கண்ணா? யாரு கொடுப்பாங்க? ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும்.
என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்க இருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா, நீங்க புரிஞ்சுக்கண்ணா. இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாசம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும் இல்ல, அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையா அதை வாழுவேன், பெருமையா தொழில் செய்வேன், பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்றேன். இந்த அவருடைய பதிலிலே அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் அதை பற்றி பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர் பேசியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அது அவர் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னால் சொல்லியிருப்பது நமது கவனத்துக்கு உரியது. அப்படி பல மாதங்களுக்கு முன்பு அவர் என்னதான் சொன்னார்? ஆமாம் ஐயா, தொழில் தொடங்கியிருக்கின்றேன். உங்களுக்கெல்லாம், அதாவது எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம், ஊழல் செய்யும் கட்சிகளுக்கெல்லாம் அரசியல்தான் தொழில், உங்களுக்கு உருப்படியாக வேறு எந்த தொழிலும் இல்லை. அதனால்தான் ஊழலிலே திளைத்து கண்ணை மூடிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் புரிகின்றீர்கள். எனக்கு அரசியல் ஒரு தொழில் இல்லை, அது ஒரு சேவை, மக்கள் பணி ஆற்றுவதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதன் மூலம், அதாவது என்னுடைய அரசியல் பங்கெடுப்பின் மூலம் நான் ₹1 கூட சம்பாதிப்பதில்லை. அதனால்தான் தொழில் தொடங்க வேண்டி வருகின்றது, அல்லது வேறு ஏதாவது நியாயமான வகையிலே பணம் சம்பாதிக்க வேண்டி வருகின்றது என்று பல மாதங்களுக்கு முன்பே அவர் பேசியிருக்கின்றார். அது முற்றிலும் உண்மை. அரசியலிலே இருக்கின்ற பலரை பற்றி நாம் அறிவோம். அரசியலேயே ஒரு பிழைப்பாக, தொழிலாக நடத்தி கொண்டு ஊழல் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் இல்லை என்றால் ஏதாவது ஓரிடத்தில் உருப்படியாக ஒரு வேலை பார்த்தோ அல்லது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கியோ மாதம் ₹10 சம்பாதிப்பதற்கு கூட இவர்கள் லாயக்கில்லை. அரசியல்தான் தொழில். அதனால் அதன் மூலம் ஊழல், பணம், சொத்து முதலியவை. இந்த சந்தர்ப்பத்திலே அதை மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் எடுத்து கூறியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மக்களின் மனத்திலே ஆணி அடித்ததைப் போல பதியும். அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது மிக மிக சரியான கருத்து மற்றும் 100% ஏற்புடையது என்று கருதுகின்றேன். அதை நீங்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.